ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நம்ம தல அஜித் சாரோட பிக்சர் ஒன்று ஏர்போர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ வேறு லெவல் மாஸ் லுக்கில் இருக்கார் நம்ம தல அஜித் சார். அண்ட் ஆல்சோ நாளைக்கு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தல அஜித் சாரோட ஃபேமிலி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நம்ம தல அஜித் சார் படத்துக்கு போவாரா அப்படின்றது கேள்வியாக இருந்தாலும் அவர் இந்த மாதிரி விஷயத்தில் அங்கே போக மாட்டார். கண்டிப்பாக நம்ம அஜித் சாரோட ஃபேமிலி வருவாங்க. குட்டி தலை, ஷாலினி அண்டு அனுஷ்கா இவங்க எல்லாரும் வந்து நம்ம தல அஜித் சார் படத்தை செம்ம என்ஜாய் பண்ண போகிறாங்க. இதை பார்த்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் அங்கே இன்னும் பயங்கர செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஏகே ஃபேன்ஸ் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் செம்ம வெயிட்டிங்ல இருந்தாங்க. குட் பேட் அக்லி படம் செம்ம மாசா இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்ல இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு தரமான சம்பவமாக தான் ஆதிக் கொடுத்துருக்காரு. ஆதிக் செம்மையான ஒரு ஃபேன் பாயா காட்டிருப்பாரு. அண்ட் அவர் கொடுத்த ரீசெண்ட் இன்டர்வியூல கூட என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அஜித் சார் தான். நான் மார்க் ஆண்டனி படத்துக்கு முன்னாடியே தான் அஜித் சார் கிட்ட கதையை நரேட் பண்ண. அஜித் சார் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நாம ரெண்டு பேரும் ஒரு படம் கண்டிப்பா பண்றோம், நீ மிகப்பெரிய ஹிட் டைரக்டரா வருவ, நீ நல்ல கதையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது வரைக்கும் நான் ஒரு ஹிட் டைரக்டரே இல்லை. அப்படி இருந்தும் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு கதையை ரெடி பண்ண சொல்லி அவருக்காக படம் பண்ண சொன்னாரு. அந்த மாதிரி மனசு வேற யாருக்கும் வரும். அண்ட் அதுக்கப்புறம் தான் மார்க் ஆண்டனி நான் மிகப்பெரிய ஹிட் டைரக்டரா ப்ரூவ் பண்ணேன். அண்ட் இப்போ குட் பேட் அக்லி படம் வரப்போகுது. நான் சின்ன வயசுல இருந்து அஜித் சாரை எப்படி ரசிச்சனோ நான் என்னோட ரசனைக்கு அவரை பயங்கரமா யூஸ் பண்ணி அவரை வச்சு படம் எடுத்திருக்கேன். கண்டிப்பா இது எல்லாருக்கும் ஜஸ்டிபிகேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தல அஜித் சாரோட ஃபேமிலி படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வருவாங்க. அது செம்மையான செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.